ஒரு நீண்டதொரு நாட்களின் முயற்சியாக 22 மிருதங்க கலைஞர்கள் இந்த அரங்கத்திலே ஒன்று கூடியிருக்கிறார்கள். அவர்களோடு அணிசேர் கலைஞர்களும் சிறப்பாக இணைந்திருக்கின்ற நல்ல தருணத்தோடு இணைந்திருக்கிறோம். அந்த வகையிலே துர்கா தாள லயாலயம் தன்னுடைய 20வது ஆண்டு நிறைவு விழாவில் சிறப்பாக தருகின்ற நிறைவு நிகழ்வின் முதல் நிகழ்வாக இதிலே இணைந்திருக்கக்கூடிய மிருதங்க கலைஞர்களாக மிருதங்கம், கொன்னக்கோள், கஞ்சீரா, கடம், உடுக்கு, சபரீசன், அருணகிரிநாதன், சஞ்சீப் சுப்பிரமணியம், மதுசன் இன்பராஜா, அவனிஸ் இந்துநேசன், சுடற்செழியன் கலைச்செழியன், ஆகாஷ் உதயகுமார், சஜின் விஜிகரன், அதிசயன் ரகுநாதன், பவிஷ்ணன் காண்டீபன், பதூஜன் காண்டீபன், அசிதன் பிரதீபன், ஆதிரியான் உதயகுமார், சஜானன் யகநாதன், விதுஷா உதயகுமார், ஆதர்சன் உதயகுமார், கௌசால் கிரிதரன், மாயோன் அரவிந்தன், எனோஸ் ஏரட்னம், துவாரகன் சுப்பிரமணியம், லக்ஷ்மன் நவஜீவன், சாத்வீகன் சக்தி, மதுவன் மகேஸ்வரன். இது 22 மிருதங்க கலைஞர்களுடைய பெயர்கள். இவர்களோடு அணிசேர் கலைஞர்களாக நட்டுவாங்கம் செய்வதற்காக திருமதி அபிநயா சுதாகர் அங்கே உற்சாகமான கரவொலிகளோடு இசை வாய்ப்பாட்டு கலைஞர்களாக இந்த அரங்கத்திலே கூடியிருக்கக்கூடிய உங்கள் அன்புக்குரிய திரு ஜெகசோதி நிருஜன் அங்கே உங்களுடைய அன்பான கரவொலிகளோடு மற்றும் திருமதி வைஷ்ணவி கவிகான் வீணை இசையோடு வைத்திருக்கிறார் உங்கள் அன்புக்குரிய செல்வி அஜானா தயானந்தன். இவர்களோடு வயலின் வாத்தியத்தோடு இணைந்திருக்கிறார் செல்வி பிரவீனா பிரேமானந்தன். ஒரு வித்தியாசமான கதை நயத்தோடு தெய்வீக பொலிவோடும் இந்த அரங்கத்திலே ஒரு நாட்டிய நடனம் போன்ற வடிவத்திலே அமைக்கப்பட இருக்கிறதுக்கு நாட்டியம் தரப்போகிறார்கள். ஆனால் இது நாட்டிய நடனம் அல்ல, ஆனால் அதனுடைய அமைப்பின் பிரகாரமாக நாட்டியம் தருவதற்காக திருமதி நிருஜா ருக்ஷன், திருமதி ஷஹானா அந்துஷன் குமார், திருமதி ஆரணி காளிராஜன், சிவானந்தராஜா, செல்வி கருணி ஜெயக்குமார் இவர்கள் பரதநாட்டிய கலைஞர்களாக இந்த படைப்பினிலே இணைந்து கொள்கிறார்கள். இந்த தெய்வீகமான அற்புதமான ஒரு கதை படைப்பை கூட அதில் கூட எழுதி இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்னவென்றால், உங்களுக்கு நன்கு பரிச்சயமான வளர்ந்து வருகின்ற இளம் இசைக்கலைஞன் செல்வன் சிவதாஸ் சிறீஜன் அவர்கள் அந்த கதையை எழுதியிருக்கிறார். அற்புதமாக ஒற்று முழுதாக எங்களுடைய அன்புக்குரிய மாணவ செல்வங்களுடைய கதையோடு தாளம் முதல் நந்தி வரை என்று தொடர்கின்ற அந்த கதையிலே தாளம் எப்படி உருவானது என்றால், சிவனும் பார்வதியும் ஒரு கணம் ஆனந்த தாண்டவம் ஆடுகிற பொழுது சிவனின் காலில் இருந்த சலங்கை மேலெழுகிறது. அதை பிடிப்பதற்கு சிவன் எத்தனித்த பொழுது தா என்ற ஓசையுடன் தோளிலும் லம் என்ற ஒலிநயத்துடன் கீழே விழுந்ததினால் அது தாளம் என்று பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது. அது தாளம் உருவானது சார்ந்த கதையோடும் மிருதங்கம் எப்படி வந்தது என்ற கதையையும் இதுக்குள்ளே சொல்லுகிறார்கள். அதனுடைய சுருக்கம், சிவனுடைய தீவிர பக்தனான ராவணன் சிவனிடத்திலே அருள் வேண்டி ஆசி வேண்டி தியானம் செய்கிறார், பூசை செய்கிறார், வழிபாடு செய்கிறார். இதிலே எதுவுமே பலனளிக்காமல் அவருக்கு திருப்தி வராமல் கைலாச மலையை நோக்கி ராவணன் போகிறார். அப்படி போகிற பொழுது ராவணன் கைலாச மலையை பார்த்து, இந்த கைலாச மலை இங்கிருக்கிறபடியினாலே தானே நான் அடிக்கடி இங்கு வர வேண்டும் என்று கைலாச மலையை பெயர்த்து இலங்கைக்கு கொண்டு போக முற்படுகிற பொழுது அங்கே கோபம் கொண்ட சிவன் ராவணனை நசுக்கி பிடிக்கிறார். அப்பொழுது அந்த சிவனுடைய கோபத்திலிருந்து மீண்டெழுவதற்காக, அவரை மீட்பதற்காக இவர் வீணை வாசிக்கிறார், உடுக்கை வாசிக்கிறார்.
எதுவுமே சிவனுடைய கோபம் உக்குரம் தணிந்ததாக இல்லை. அப்பொழுதுதான் மிருதங்கத்தை உருவாக்குவதாக கதை சொல்லப்படுகிறது. மண்ணினாலே மிருதங்கத்தினுடைய உடற்பாகத்தையும் தன்னுடைய இதயத்தின் தோள்களை எடுத்து இருபுறமும் வடிவமைத்து தன்னுடைய நரம்புகளை வெட்டி அந்த இழுத்து கட்டி மிருதங்கத்தை உருவாக்கி இசை கொடுக்க சிவனுடைய கோபம் உக்குரம் தணிந்ததாக சொல்லப்படுகிறது. இப்படித்தான் மிருதங்கம் உருவானதாக சொல்லப்படுகிறது. அந்த மிருதங்கம் எப்படி நந்தியின் கையிலே போனது என்றால், சிவன் ஒரு தடவை தன்னுடைய உடுக்கையை எடுத்துக்கொண்டு ருத்திரமாக அகோரமாக தாண்டவமாடிக்கொண்டிருந்த பொழுது கூடவே இருந்த முனிவர்கள், தேவர்கள், ரிஷிகள் எல்லோரும் சொன்னார்களாம் சிவனிடத்தில், நீங்கள் ஆடுகின்ற ருத்திர தாண்டவம் அந்த ஓசை எங்களால் தாங்க முடியாமல் இருக்கிறது, சகிக்க முடியாமல் இருக்கிறது, எங்களுக்கு அகோரமாக இருக்கிறது என்று சொன்ன பொழுதுதான் சிவன் தன்னுடைய கையிலே இருந்த இன்னொரு மிருதங்கத்தை எடுத்து நந்தியிலே கையிலே கொடுத்ததாக அது பல கதைகள் சொல்லப்பட்டாலும் இந்த கதை இங்கு எடுத்தாளப்படுகிறது. சிறிஜன் சிவதாஸ் அழகுற எழுதியிருக்கக்கூடிய இந்த கதையை இப்பொழுது நாங்கள் முதல் கேட்கலாம். இது ஒரு தெய்வீகமான படைப்பாக தாளம் முதல் நந்திவர் எங்கே உங்களுடைய அன்பான கரவொலிகளோடு தொடரட்டும். Ta ti tom nam, 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 ta ti tom nam. Ta ti tom nam, 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 ta ti tom nam. Ta ti tom nam, 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 ta ti tom nam. Ta ti tom nam, 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 ta ti tom nam. கைலாயமாமலையில் ஆனந்த நடம் புரிந்தார் சிவபெருமான். கைலாயமாமலையில் ஆனந்த நடம் புரிந்தார் குறை ஒன்று கண்டார் ஆடும் நர்த்தனத்தில் நிறை செய்ய மனமுவல்தான் அச்சமயத்தில் வாழும் உயிரிலும்
இவ்வனைத்தையும் ஒன்று சேர்த்து அங்கம் கொடுத்து துர்காமணா பாலில் மறைந்திரு நெய் போல் இசையில் மறைந்திரு தாளத்தை உலகுயிர் இறைவனார் வெளிப்படுத்திய அருட்செயல் காண்போம். இறைவனார் வெளிப்படுத்திய அருட்செயல் காண்போம். லம் 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 தா தா லம் லம் தா தா லம் லம் தா லம் தா லம் தா லம் தா லம் Tajum, 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 taka taki tajum, 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 taka taki tajum, taka 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 tajum.
தஜும் தஜும் தாம் தஜும் 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 தாம் தாம். ராவணன் ராவணன் சிவபக்தன் ராவணன் பத்து தலை கொண்ட கோமகன் ராவணன் தாம் தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தீம் தக்கிட்ட தக்க தக்கிட்ட தாம். இலங்கைக்கு அரசனாம் அரக்கர் குல தலைவனாம் வீணை கொடி கொண்டவன் ஆயகலை வித்தகன் ராவணன் ராவணன் சிவபக்தன் ராவணன் பத்து தலை கொண்ட கோமகன் ராவணன். தீம் தக்கிட்ட தீம் தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தரிகிட தரிகிட தக்க தீம் தக்கிட்ட தீம் தீம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தீம் தரிகிட தரிகிட தக்க. ஐந்து புலனை கட்டுப்படுத்தி சிவபக்தி அதனை நெஞ்சில் சுமந்து பஞ்சாட்சர மந்திரம் நம சிவாய என சொல்லி சிவனை விட்டுறைய வைத்து அல்லும் பகலும் நித்தம் தியானம் செய்து பத்து தலையன் யோக நிலையில் அமர்ந்தான். சிவபெருமானை கண் முன் கொண்டு வர தசமுக வீர ஞான நிலையில் அமர்ந்தான். தாம் 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 தரிகிட தீம் 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 தரிகிட தாம் 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 தரிகிட தீம் 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 தரிகிட தாம் 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 தரிகிட தீம் 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 தரிகிட. யோக நிலை தவம் புரிந்தேன் ஈசன் வரவில்லை நானும் உன்னை சரணடைந்தேன் காட்சி தரவில்லை அண்டம் பகிரண்டம் உடனான் பணினான் சிவன் வருவான் யாகம் சிவ யாகம் தன்னை நான் புரிந்தாய் அவன் வருவான். தாம் தரிகிட 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 தீம் தரிகிட 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 தாம் தரிகிட தீம் தரிகிட தரிகிட தரிகிட. செங்கடலில் யாகம் வளர சிந்தையில் சிவநாமம் நிறைய அண்டம் பயம் கொள்ளும் அசுரன் கண்டனை நினைந்து வேள்வி செய்தான். திரை சூடனை நெஞ்சில் நிறுத்தி மறையாவையும் நாவில் எழுப்பி குறை நீக்கிடும் நாம மோதி கரை கண்டனும் தோன்ற யாகம் செய்தான். தத்தி தக்கு சொல்லுவோம் தீ தக்கு சொல்லுவோம் தக்கு சொல்லுவோம் ததி கிணக்கு தாங்கு ததி கிணக்கு தாங்கு ததி கிணக்கு தத்தி தக்கு சொல்லுவோம் தீ தக்கு சொல்லுவோம் ததி சொல்லுவோம் ததி கிணக்கு தாங்கு ததி கிணக்கு தாங்கு ததி கிணக்கு தத்தி தக்கு சொல்லுவோம் தீ தக்கு சொல்லுவோம் ததி சொல்லுவோம் ததி கிணக்கு தாங்கு ததி கிணக்கு தாங்கு ததி கிணக்கு தாக்கு தோங்கு தோம் தத்தாக்கு சொன்ன தத்தாக்கு தோங்கு தோம் தத்தாக்கு சொன்ன தாக்கு தோங்கு தோம் தத்தாக்கு சொன்ன தரையிடுதோம்க்கு தரையிடுதோம்க்கு தரையிடுதோம். யோகமும் யாகமும் நாள்தோறும் செய்தாலும் ஈசனின் மனம் கல்மனம் ஆனதை பூமல தூவி பூஜையும் செய்திட அம்பலவாணன் நிச்சயம் வருமா. தக்க திமி தக்க தக்க திமி தக்க சுனு தக்க திமி தக்க தக்க திமி தக்க சுனு தக்க திமி தக்க தக்க திமி தக்க சுனு தொந்த தொங்கு தொந்த தொங்கு தொந்த தொங்கு. என நினைந்து ஹசனன் இறைவனை அடி பணிந்து சிவலிங்க பூஜையில் மலர்களை தூவி அர்ச்சனை செய்து பலவித பண்ட படைத்தலும் ஆர் தூப தீப ஆராதனைகளும் வேதநாத பாராயணங்களும் கோடி கோடி தேவர் முனிவர் செய்திடாத அரும்பெரும் பூஜையை செய்தான். ராவணன் செய்தான். தத்தோம் தக்க திமி தக்க சுனு தக்க தோம் தக்க திமி தக்க சுனு தரையிடுதோம் தக்க திமி தக்க சுனு தத்தோம் தத்தோம் தாம். தன் பெருசி தொடு தொடு பத்து தலை கத்தி குரலிடம் முத்த பணியத்தன் தன்கரம் தரவில்லை பகல் நட்ட நிசையும் திசை முத்து அளவின் சித்தன் முறையிட்ட போதிலும் வரவில்லை. பிச்சையோடு பிச்சை எடுசின பிச்சம் என உச்சத்துளை என கொச்சை செய்யும் பிச்சை கொண்டது எதனாலோ ஸ்ரீவன்யமை பக்கத்தினில் பிச்சத்தடை செய்யும் நட்ட உரை அக்க இலைமலை வருவேனே. நான் அழைத்திட தவம் புரிந்திட அருள் தர வரவில்லையே.
இனி உலகனைத்தையும் ஆண்டிடும் உனையன் அருகில் வைத்திடுவேன். வானுயர்ந்து கைலாய மலையை பெயர்த்து நான் உழ்த்திடுவேன். தோளிலே சுமந்து ராவண தேசமம் இலங்கையில் வைத்திடுவேன். இறைவனும் கால் விரலை ஊன்றிட பெருவேதனை அடைந்தான் 10 தலையவன். கங்கை சடையானை மகிழ்விக்க எடுத்த பல்வகை முயற்சிகளும் தோற்று போக இசை உலகினை ஆளவிருக்கும் தன்னுமை வாத்தியம் உருவாக்க முனைந்தார். மண்ணினால் உடற்பாதம் வடித்தார். சிவனுரையும் இருதயத்தின் தோலினார். வலந்தலையும் இடந்தலையும் அமைத்தார். தன் நரம்புகளை அறுத்து வாராக பின்னி அப்பாகங்களை இணைத்து கட்டினார். உருவானது பெருவாத்தியம், உருவானது தாளவாத்தியம்,
Tom Nam Ta Ti Tom Nam Ta Ti Tom Nam Ta Ti Tom Nam Ta Ti Tom Nam Ta Tadum Tadum Tang Tom Tadum Tadum Tang Tim Tadum Tadum Tang Tom Tadum Tadum Tang Tim Tadum Tadum Tang Tadum Tadum Tang Tadum Tadum Tang Tadum Dum Dum Tadum Tadum Tang Tadum Tadum Tang Tadum Tadum Tang Tadum Dum Dum Tadum Tadum Tang Tadum Dum Dum Tadum Tadum Tang Tadum Dum Dum Tadum Dum Dum Tadum Dum Dum Tadum Dum Dum Kırı down Tadum Dum Dum Tadum Dum Dum Tadum Dum Dum Kırı down Tadum Dum Dum Kırı down Tadum Dum Dum Kırı down Tati takruto tam tang, tati takruto tam tang, tati takruto. பரம்பொருளே, வேதநாயகா, லோகரக்ஷகா, ஆடல் அரசே, கருணை புரிய வேண்டும். பிரம்மனாய் நின்று அண்டத்தை படைத்தாய், மாலாகி வந்து புவியை காத்தாய், ருத்ரரூபனாய் நின்று என் பாவங்களை ஒடுக்கினாய். இன்று கோரத்தாண்டவமாடி உன்னால் உருவான படைப்புகள் அனைத்தும் அழிய நீ வழி செய்தல் முறையோ? உன் கோர வீரத்தை குறைத்து உயிரினங்கள் அனைத்தும் ஊய ஆனந்த நடனம் ஆட வேண்டும். எம்பெருமானே சிவலோகநாயகா, கண்ணுவை நானும் அகமுலகே கண்ணுமையோடு நடப்புரினாம். கண்ணுமை நானும் அகமுலகே கண்ணுமையோடு நடப்புரினாம். நிரந்தவனும் கண்ணுமை நானும் அகமுலகே
உண்மையிலே இது இப்படி நடந்தது என்பது இதிகாசம். பழைய வரலாற்றை விரித்து கூறும் நூல் புராணம் என்று படித்திருக்கிறோம். ஆனால் இந்த பிள்ளைகள் அற்புதமாக ஒரு பெரிய கூட்டு முயற்சியாக தங்களுடைய கலை வளத்தை, கலை பலத்தை அந்த வகையிலே தங்களுடைய மிகப்பெரிய வளத்தை செய்வதற்கு துணை நின்ற திருமதி பிரதீப் சுகன்யாவுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த அரங்கத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையிலே ஆய கலைகளை கற்பதினாலே இந்த வெளிநாட்டில் வளர்கிற பிள்ளைகளுக்கு என்ன பலன் என்று பார்த்தால் இந்த அரங்கம் ஒரு சாட்சி சொல்லிக் கொள்கிறது. ஒரு தூய மனிதர்களாக உருவாவதற்கு அவர்களுக்கிடத்திலே ஒரு நல்லதொரு நட்பையும் ஒற்றுமையையும் ஒருங்கிணைப்பதற்கு இது உதவி இருக்கிறது. அந்த வகையிலே ஒரு சிறப்பான தெய்வீகமான கலைப்பொலிவோடு இணைந்திருந்தோம். அந்த கலை நயத்தை இந்த அரங்கத்திலே தந்த நட்டுவாங்கும் திருமதி அபிநயா சுதாகர் மற்றும் வாய்ப்பாட்டு கலைஞராக இணைந்திருந்த உங்கள் அன்புக்குரிய திரு ஜெகஜோதி நியூருஜன் அவர்கள், இவர்களோடு திருமதி வைஷ்ணவி கபிகார் மற்றும் வீணை இசையோடு அரங்கத்திலே இருந்தவர் செல்வி அஜானா தயானந்தன், வயலின் இசை தந்திருந்தவர் செல்வி பிரவீனா பிரேமானந்தன். உண்மையிலே இந்த கதையை அழகாக கோர்வையாக்கி எழுதி கொடுத்த ஸ்ரீஜன் அவர்களுக்கும் உங்களுடைய அன்பான கருவல்களோடு இந்த அரங்கத்திலே அந்த கதைக்கு உயிர் கொடுத்திருந்த நாட்டிய கலைஞர்கள் திருமதி நிருஜா ருக்ஷன், திருமதி ஷகானா அன்ரூஷன் குமார், திருமதி ஆரணி காளிராஜன், சிவானந்தராஜா, செல்வி கரிணி ஜெயக்குமார் ஆகியோருக்கும் இந்த மிருதங்க இசை தந்த அந்த அற்புத கலைஞர்களுக்கும் எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள்.